வாங்க இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். அதுக்கு அரை மணி நேரம் கடலப்பருப்பை ஊற வச்சுக்கணும். இதை நைஸாக அரைக்காமல் குறவரப்பாக அரைச்சிக்கணும். இதோட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு அரைச்சி எடுத்து வச்சு அதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு குழம்புல சேர்க்கறனால இதில் அரை ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அதில் சோம்பும் கடுகும் சேர்த்துக்கலாம். சோம்பும் கடுகும் பொரிஞ்சோன்னா ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிடும். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சோன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம், அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். சூடான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.